Hi friends, welcome to LM Tech's Technical and Technologies. Okay friends, இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னாக்கா C ப்ரோக்ராமோட ஸ்ட்ரக்சர் தான் friends நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ நான் ஆல்ரெடி வந்து பாத்தீங்கன்னாக்கா கம்பைலர் and C ப்ரோக்ராமோட ஃபியூச்சர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா previous வீடியோல போட்டுருக்கேன். சோ அதோட லிங்க் வந்து பாத்தீங்கன்னா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். நீங்க அத ஃபர்ஸ்ட் கிளியரா தெரிஞ்சுக்கோங்க. தென் வந்து பாத்தீங்கன்னா இந்த C ப்ரோக்ராமோட ஃபுல் ஸ்ட்ரக்சர் தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா? சோ இந்த ஸ்ட்ரக்சர்ஸ் நீங்க என்னங்கறத கிளியரா புரிஞ்சிக்கிட்டீங்க அப்படினாவே உங்களால ஈஸியா ஓனா வந்து பாத்தீங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் போட முடியும் friends. ஓகே friends, வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஸ்ட்ரக்சர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா ஒரு வடிவமைப்பு அப்படின்னு சொல்லலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது எதுக்காக டெவலப் பண்ணுறோம், நமக்கு ஏதாவது ஒரு தேவைகள் இருக்கும். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஹியூமனோட ஒர்க்கை கம்மி பண்ணிவிட்டு சிஸ்டம்ஸை நம்ம ஒர்க் பண்ண வைக்கணும். ஓகேங்களா? ஸோ சிஸ்டம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒர்க் பண்ண வைக்கணும்னா சிஸ்டம்க்கு புரிகிற மாதிரியான ஒரு லாங்குவேஜில் நம்ம சொல்லணும். ஸோ அதை தான் வந்து நம்ம ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா? ஸோ இந்த ப்ரோக்ராம்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தேவைகளுக்காக நம்ம க்ரியேட் பண்ணாலுமே கூட பட் இந்த மாதிரி ஒரு வழிமுறைகளில் தான் போடணும்னு சொல்லிட்டு பர்டிகுலர் சின்டெக்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அதாவது ஸ்ட்ரக்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. அந்த ஸ்ட்ரக்சரோட ஃபார்மேட்ஸை நம்ம ஃபாலோ பண்ணி தான் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்குறோம். ஸோ C ஸ்ட்ரக்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு வந்து பார்த்திங்கன்னா மொத்தம் 6 பார்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன், அடுத்து லிங்க் செக்ஷன், டெஃபினிஷன் செக்ஷன், குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன், மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன், சப் ஃபங்க்ஷன் செக்ஷன்ஸ். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் என்னங்கிறத நான் கிளியராக சொல்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டாக்குமெண்டேஷன் செக்ஷன் என்னென்னு பார்க்கலாம். ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படிங்கிறது எதுக்காக யூஸ் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த ப்ரோக்ராமுக்கு ஒரு நேம் கொடுப்பீங்க இல்லைங்களா? ஸோ இப்போ 2 நம்பர் நீங்கள் ஆட் பண்ணுறீங்கன்னா ஆட் 2 numbers. இல்லை வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு கால்குலேஷன்ஸ் ப்ரோக்ராம் போடுறீங்க அப்படின்னாக்கா இப்போ ஒரு கால்குலேட்டரை நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்கன்னா கால்குலேட்டர் ப்ரோக்ராம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த ப்ரோக்ராம்ஸ்க்கு நேம் கொடுப்போம். இல்லை வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராம் பற்றின சில கமெண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொடுப்போம். ஸோ இந்த பர்பஸ்க்காக நம்ம ரெடி பண்ணுறோம், இல்லை இந்த ஆத்தர் ரெடி பண்ணுறாங்க, இல்லை இந்த டேட் நம்ம வந்து பார்த்திங்கனாக்கா இந்த ப்ரோக்ராமை நம்ம ப்ரிப்பேர் பண்ணோம். ஸோ அந்த மாதிரி அந்த ப்ரோக்ராம்க்கான டெஃபினேஷன் அதாவது டாக்குமெண்டேஷன்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்குறதா வந்து பார்த்திங்கன்னா இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இந்த டாக்குமெண்டேஷன் செக்ஷன் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து நம்ம கமெண்ட் லைனில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கமெண்ட் லைன் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம மேக்ஸில் வந்து பார்த்திங்கனாக்கா ரஃப் பேஜ் எடுத்துப்போம் இல்லைங்களா? ஸோ ஒரு ஷீட்டில் வந்து பார்த்திங்கன்னா கார்னரில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு லைன் நம்ம போட்டுட்டோம்னா அந்த பர்டிகுலர் ஏரியாவில் வந்து நம்ம என்ன கால்குலேஷன்ஸ் வேணாலும் போட்டுக்கலாம். பட் அது வந்து பார்த்திங்கனாக்கா மார்க்ஸாக எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ அந்த மெயின் செக்ஷனில் நம்ம என்ன எழுதுகிறோமோ அதை மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா மார்க்ஸாக எடுத்துப்பாங்க. சேம் அதே மாதிரி தான். ஸோ இந்த கமெண்ட் லைனில் போடுறத வந்து பார்த்திங்கன்னா நம்ம சாஃப்ட்வேர் ரீட் பண்ணாது, அதாவது கம்பைலர் வந்து பார்த்திங்கன்னா இந்த கோடிங்கை ரீட் பண்ணாது. ஸோ இது அவுட்புட்டில் ப்ரோக்ராமில் அஃபெக்ட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? இது வந்து ஜஸ்ட்டு நம்ம யூசரோட கிளாரிஃபிகேஷனுக்காக நம்ம கொடுத்துக்கிற ஒரு பார்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கமெண்ட் லைன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இதில் சிங்கிள் லைன் கமெண்ட், மல்டி லைன் கமெண்ட் சொல்லிட்டு 2 டைப் ஆஃப் கமெண்ட்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? சிங்கிள் லைன் கமெண்ட் அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரே லைன் கொடுக்குறீங்க, அந்த லைன் வந்து பார்த்திங்கன்னா அந்த ப்ரோக்ராமில் அஃபெக்ட் ஆகக்கூடாது. ஜஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா யூசர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக, அதாவது டெவலப்பர்ஸ் தெரிஞ்சுக்கிறதுக்காக அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஜஸ்ட் இந்த மாதிரி 2 பேக்வர்ட் ஸ்லாஷ் நீங்கள் யூஸ் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் லைன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். அதாவது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராம் ரன் ஆகும்போது அந்த லைன் வந்து பார்த்திங்கனாக்கா நமக்கு ரீட் ஆகாது. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மல்டி லைன் கமெண்ட்ஸ். ஓகேங்களா? நீங்கள் ஒரு பர்டிகுலர் ப்ராசஸ் பண்ணுறீங்க, அதை பற்றின ஃபுல் டிக்ளரேஷன் அதாவது டெஃபினிஷனும் வந்து பார்த்திங்கனாக்கா நீங்கள் ஒரு 3 or 4 லைன்ஸில் கொடுத்துருக்கீங்க. அது வந்து பார்த்திங்கன்னா ப்ரோக்ராமில் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஸோ இந்த மாதிரி /**/ இந்த பர்டிகுலர் சிம்பிள்ஸை நீங்கள் யூஸ் பண்ணுறதுனால வந்து பார்த்திங்கனாக்கா அந்த லைன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு எக்ஸிக்யூட் ஆகாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதை தான் வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் செக்ஷன். ஸோ லிங்க் செக்ஷன் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறோம் அப்படின்னாக்கா எல்லா ஃபங்க்ஷன்ஸ் எல்லா கோடிங்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நாமளே க்ரியேட் பண்ணுவோமா அப்படின்னா கிடையாது. ஓகேங்களா? ஸோ நமக்கு தேவைப்படுற லாங்குவேஜஸ் நமக்கு என்ன ப்ராசஸ் நடக்கணும் அப்படிங்கிறது நம்ம க்ரியேட் பண்ணுவோம். பட் அந்த நம்ம க்ரியேட் பண்ண ப்ரோக்ராம்ஸை ரன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சில சப்போர்ட்டிங் ஃபங்க்ஷன்ஸ் தேவைப்படும். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபங்க்ஷன்ஸை வந்து பார்த்திங்கனாக்கா ஆல்ரெடி ப்ரீபில்டாக பில்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. ஸோ அது நம்ம சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணும் போது அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸ் நமக்கு கிடைச்சிடும். ஸோ அந்த ஃபைல்ஸை நம்ம இன்க்ளூட் பண்ணணும் அப்படின்னா அந்த பர்டிகுலர் ஃபோல்டரை வந்து நம்ம இன்க்ளூட் பண்ணணும். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஹெட்டர் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இன்னும் ஈஸியாக சொல்லணும் அப்படின்னு பார்த்திங்கனாக்கா இப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம ஒரு மார்க்கெட் போகிறோம் அப்படின்னாக்கா மார்க்கெட்டில் வாங்கின பொருள் எல்லாமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பேக்கில் போட்டிருக்கோம் அப்படின்னா
இப்போ எனக்கு வீட்டுக்கு அந்த பொருள் தேவைப்படுதுன்னா நான் அதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகணும் இல்லைங்களா, அந்த மாதிரி இப்போ எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா ஒரு பர்டிகுலர் ஃபோல்டருக்குள்ளே இருக்குது. ஓகேங்களா, ஸோ அந்த ஃபோல்டர்லேருந்து அந்த பர்டிகுலர் ஃபைல்ஸை நான் எடுத்து, அதாவது ஃபங்க்ஷன்ஸை நான் எடுத்து யூஸ் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அப்போ நான் என்ன பண்ணணும், அந்த ஃபைலை என்னோட டாக்குமெண்ட்டில், அதாவது என்னோட ப்ரோக்ராமிங் டாக்குமெண்ட்டில் நான் அதை லிங்க் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ அதை தான் வந்து நம்ம லிங்க் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா, ஸோ இப்போ ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்கேன் பாருங்கள், ஆஷ் இன்க்ளூட் stdio.h. இப்போ இந்த இடத்துல stdio.h அப்படிங்கிறது லைப்ரரி ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம், இல்லை ஹெட்டர் ஃபைல் ஃபங்க்ஷன் சொல்லலாம். ஸோ இப்போ இதில் இந்த stdio அப்படிங்கிறதுக்கான ஃபுல் ஃபார்ம் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஃபோல்டர். ஓகேங்களா, இந்த ஃபோல்டருக்குள்ளே எனக்கு நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஓகேங்களா, நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. இது வந்து நான் க்ரியேட் பண்ண ஃபங்க்ஷன்ஸ் இல்லை, ஆல்ரெடி ப்ரீபில்டாக இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். ஓகேங்களா, இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரீபில்டு ஃபங்க்ஷன் சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, இன்பில்டாகவே இருக்கக்கூடிய ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸை யூஸ் பண்ணி நம்மளோட ப்ரோக்ராம்ஸை டெவலப் பண்ண போகிறோம். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. பட் இந்த stdioவில் முக்கியமான 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒன்று printf, அனதர் ஒன் இஸ் scanf. இந்த printfங்கிற ஃபங்க்ஷன் எதுக்காக யூஸ் பண்ணது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு பர்டிகுலர் வேல்யூவோ இல்லை கண்டென்ட்டோ வந்து பார்த்திங்கன்னா நம்ம அவுட்புட்டில் டிஸ்பிளே பண்ணோம். ஓகேங்களா, சி ப்ரோக்ராமோட அவுட்புட்டில் நம்ம டிஸ்பிளே பண்ணோம் அப்படின்னா அந்த அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு போகிற ஒரே ஃபங்க்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த printf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நம்ம கொடுக்குற கண்டென்ட்டை வந்து பார்த்திங்கன்னா அந்த அவுட்புட் ஸ்க்ரீனுக்கு எடுத்துகிட்டு போய் இது டிஸ்பிளே பண்ணிவிடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷன். ஸோ scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷன்ஸ் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்னா, இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம்ஸ் போடுறோம் அப்படின்னாக்கா அந்த ப்ரோக்ராம் ரன் ஆகிறதுக்கு நம்ம சில இன்புட்ஸ் கொடுப்போம். ஓகேங்களா, இன்னும் ஈஸியாக உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா, இப்போ ஒரு கால்குலேட்டர் இருக்குது அப்படின்னாக்கா கால்குலேட்டரில் நம்ம எந்த ஒரு ப்ராசஸுமே பண்ணாமல் கால்குலேட்டர் ஒர்க் ஆகுமா? இல்லை. நாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இப்போ ஒரு அடிஷன் ப்ராசஸ் நடக்குன்னா நம்ம ஒரு 2 நம்பர் கொடுத்து அந்த ஆட் அப்படிங்கிற ப்ராசஸ் நம்ம கொடுத்தோம்னாக்கா நமக்கு அந்த வேலை நடக்குது இல்லைங்களா, அதே மாதிரி தான். ஸோ அந்த ப்ராசஸ் நடக்கிறதுக்கு நம்ம 2 நம்பர் கொடுக்குறோம் இல்லைங்களா. ஸோ இதை தான் வந்து இன்புட் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா, ஸோ அந்த இன்புட்டை நம்ம சி ப்ரோக்ராமுக்கு கெட் பண்ணுறதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த scanf அப்படிங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இது புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாங்களா. ஸோ இதில் முக்கியமானது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆஷ் அப்படிங்கிறது. ஸோ என்னோடய ப்ரோக்ராமில் இந்த stdio.hங்கிற ஹெடர் ஃபைலை இன்க்ளூட் பண்ணுங்க அப்படின்றதுக்காக தான் இந்த கமெண்ட். ஸோ இதுக்கு முன்னாடி எதுக்கு ஆஷ் கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரீ ப்ராசஸர் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா இதை வந்து முன்னாடி ரன் பண்ண, அதாவது இதுக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடு. நம்ம ப்ரோக்ராமில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம யூஸ் பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு இந்த ஃபோல்டர் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ஃபைலுக்கு வரணும். ஸோ அந்த ஒர்க்கை தான் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு பண்ணணும் இல்லைங்களா. ஸோ அதை கம்பைலருக்கு சொல்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரீ ப்ராசஸர் அப்படின்ற இந்த ஆஷ் கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம். ஸோ கம்பைலருக்கு ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் போகுது, என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த வேலையை முன்னாடி பண்ணு. எந்த வேலையை முன்னாடி பண்ணு? stdio.h அப்படிங்கிற ஹெடர் ஃபைலை வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு என்னோடய ப்ரோக்ராமில் இன்க்ளூட் பண்ணு. ஸோ அப்படின்றதுக்கான ஸ்டேட்மெண்ட் தான் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த லைன் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, சேம் அடுத்து ஒரு முக்கியமான ஹெடர் ஃபைல் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா conio.h. conio அப்படின்றதுக்கான ஃபுல் எக்ஸ்டென்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா கன்சோல் இன்புட் அவுட்புட் ஹெடர் ஃபைல். ஓகேங்களா, சேம் இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நமக்கு 2 ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா கிளியர் ஸ்க்ரீன். அதாவது வந்து பார்த்திங்கன்னா நம்ம ப்ரோக்ராம்ஸ் போடும்போது உங்களுக்கு நான் இந்த கிளியர் ஸ்க்ரீன் யூஸ் பண்ணலைன்னா என்ன ப்ராப்ளம்ஸ் வருங்கிறத லைவாகவே காட்டுறேன். அவுட்புட் ஸ்க்ரீனை வந்து பார்த்திங்கன்னா கிளியர் பண்ணுறதுக்காக இந்த கமெண்ட் நம்ம யூஸ் பண்ணுறோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா getch, அதாவது இது கெட் கேரக்டர் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா நம்ம டர்போ சியில் ரன் பண்ணும்போது அந்த அவுட்புட் ஸ்க்ரீனை ஸ்டேபிளாக நிறுத்தி வைக்கிறதுக்காக இந்த ஃபங்க்ஷனை நம்ம யூஸ் பண்ணிப்போம். பட் அதோட ஒர்க் வந்து வேறு, பட் நாம் இந்த இடத்துல வேறு ஒரு பர்பஸ்க்காக நம்ம இதை யூஸ் பண்ணிக்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ இந்த 2 ஃபங்க்ஷன் கிளியர் ஸ்க்ரீன் அண்ட் getch யூஸ் பண்ணலைன்னா என்ன மாதிரியான ப்ராப்ளம்ஸ் வருங்கிறது நான் உங்களுக்கு லைவாகவே காட்டுறேன். ஓகேங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், உங்களுக்கு இந்த ஹெடர் ஃபைல்ஸ் பற்றி புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே, வாங்க நெக்ஸ்ட்டு போகலாம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் செக்ஷன். ஸோ டெஃபினிஷன் செக்ஷன் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து டிக்ளரேஷன் பார்ட் அண்ட் டெஃபினிஷன் பார்ட் ரெண்டுமே வந்து வரும் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா, ஸோ டிக்ளரேஷன் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம புதுசாக ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னா இந்த எந்த டைப்பில் நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம் அப்படிங்கிறத முன்னாடியே வந்து நம்ம டிக்ளேர் பண்ணோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எக்ஸாம்பிளுக்கு void add அப்படிங்கிற ஒரு சின்டெக்ஸ் நான் கொடுத்துருக்கேன். இப்போ இந்த இடத்துல ஆட் அப்படிங்கிறது நான் க்ரியேட் பண்ண போகிற ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இதில் ஃபங்க்ஷன்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு செட் ஆஃப் கோடிங்ஸ், ஒரு பர்டிகுலர் கோடிங்கை நம்ம க்ரியேட் பண்ணி அதை நம்ம ரன் பண்ண வைக்க போகிறோம். ஓகேங்களா, ஸோ இந்த ஆடுங்கிறதுக்குள்ளே நான் வந்து பார்த்திங்கன்னா கோடிங்ஸ் எழுத போகிறேன். பட் இப்படி ஒரு ஃபங்க்ஷன் நான்
கிரியேட் பண்ண போகிறோங்கிறத முன்னாடியே சிஸ்டமுக்கு நம்ம இண்டிகேட் பண்ணோம். ஸோ அதை தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம டிக்ளரேஷன் செக்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேங்களா? ஸோ இதில் வாய்ட் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா நோ ரிட்டர்ன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ மேஜராக ஃபங்க்ஷன்ஸ்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா, அதாவது ஃபங்க்ஷன்னா இந்த மாதிரி ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ் நீங்கள் போட்டிருந்தாவே அதை வந்து நம்ம ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஃபங்க்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா நமக்கு 2 விதமான ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது. ரிட்டன் டைப் அண்ட் நான் ரிட்டன் டைப்னு சொல்லிட்டு. அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதுக்குள்ளே சப் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே இருக்குது. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக ஃப்யூச்சரில் பார்க்கலாம். ஸோ இப்போதைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க, வாய்ட் அப்படின்னா நோ ரிட்டன். அதாவது இந்த ஃபங்க்ஷன் ஒர்க் பண்ணி வந்த ஆன்சரை எந்த ஒரு சப் ஃபங்க்ஷனுக்கோ இல்லை மெயின் ஃபங்க்ஷனுக்கோ ரிட்டன் பண்ணலை அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணுறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த நோ ரிட்டன் அப்படிங்கிற கமெண்ட் ஃப்ரெண்ட்ஸ், அதாவது வாய்ட். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன். ஸோ மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது, அதாவது மெயின் ஃபங்க்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம தௌசண்ட்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் க்ரியேட் பண்ணாலும் ஃபங்க்ஷன்ஸ் எல்லாமே ரன் ஆகுமா ஆட்டோமேட்டிக்காக அப்படின்னா ரன் ஆகாது. ஏன்னு பார்த்தீங்கன்னா கம்பைலர் இருக்கு இல்லைங்களா? ஸோ நம்ம ப்ரோக்ராமை கம்பைல் பண்ணுற கம்பைலர் இருக்கு இல்லைங்களா? அந்த சாஃப்ட்வேருக்கு தெரிஞ்ச ஒரே ஃபங்க்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் தான். ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இருந்தால் மட்டும்தான் அந்த ப்ரோக்ராம்ஸ், அதாவது நம்ம கிரியேட் பண்ண ப்ரோக்ராம்ஸை அவுட்புட்டில் பார்க்க முடியும். ஓகேங்களா? நீங்கள் கிரியேட் பண்ணுற யூசர் டிஃபைன் ஃபங்க்ஷன்ஸாக இருந்தாலுமே கூட அதை நீங்கள் மெயின் ஃபங்க்ஷன் மூலியமாக மட்டும்தான் ரன் பண்ண முடியும். அதை காலிங் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஸோ சப் ஃபங்க்ஷனை வந்து பார்த்திங்கன்னா இந்த மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே நம்ம கால் பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ரன் பண்ணுவோம். ஓகேங்களா? ஸோ அப்போ ஒரு ப்ரோக்ராம்னு எடுத்துக்கிட்டால் கண்டிப்பாக வந்து மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷன் இருக்கணும். ஸோ கம்பைலர் மெயின் ஃபங்க்ஷனை மட்டும்தான் ரன் பண்ணும். புரிஞ்சா ஃப்ரெண்ட்ஸ்? ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா குளோபல் டிக்ளரேஷன் ஃபங்க்ஷன்ஸ். அதாவது குளோபல் டிக்ளரேஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ எனக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் 4-5 ஃபங்க்ஷன்ஸ் நான் யூஸ் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஆடுங்கிற ஒரு ஃபங்க்ஷன், சப்ட்ராக்ட்னு ஒரு ஃபங்க்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஒரு ஃபங்க்ஷன். ஸோ இந்த மாதிரி எனக்கு நிறைய டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸ் இருக்கும்போது எனக்கு அந்த எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷனுக்குமே வந்து பார்த்திங்கனாக்கா எனக்கு சேம் ஒரே மாதிரியான 2 வேல்யூஸ் தேவைப்படுது, 2 வேரியபிள்ஸ் தேவைப்படுது அப்படின்னாக்கா நான் இப்போ ஒரு ஃபங்க்ஷன்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா அந்த வேரியபிள்ஸை டிக்ளேர் பண்ணிகிட்டு இருக்க முடியாது. ஸோ அதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஸோ இந்த இடத்துல மெயின் ஃபங்க்ஷனுக்கு மேலே இந்த இடத்துல நீங்கள் குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டீங்க அப்படின்னா அது அந்த பர்டிகுலர் வேரியபிளை வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃபங்க்ஷன் ஃபுல்லுமே நம்ம எந்த இடத்துல வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதை தான் வந்து குளோபல் டிக்ளரேஷன் சொல்லுவோம். இதே வந்து நீங்கள் ஒரு மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிளை டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னா அதை நம்ம லோக்கல் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ இந்த இடத்துல நீங்கள் டிக்ளேர் பண்ணிங்கன்னா அது லோக்கல் டிக்ளரேஷன். அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும்தான் அதை யூஸ் பண்ணிக்க முடியும். ஓகேங்களா? வெளியில் இருக்க இப்போ இன்னொரு ஃபங்க்ஷன் இருக்குது அப்படின்னா அந்த ஃபங்க்ஷன் அதை யூஸ் பண்ணிக்க முடியாது. இதே நீங்கள் குளோபலாக டிக்ளேர் பண்ணிக்கிட்டிங்கன்னா எத்தனை ஃபங்க்ஷன்ஸ் இருந்தாலும் சரி அந்த எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த குளோபல் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷன். ஸோ இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ நான் சொன்னது தான், மெயின் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் இல்லாமல் கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனாக்கா நம்ம ப்ரோக்ராம்ஸ் எக்ஸிக்யூட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இந்த மெயின் ஃபங்க்ஷன் செக்ஷனில் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா வாய்டு மெயின், அந்த மெயின் ஃபங்க்ஷனுக்கான நேமை வந்து பார்த்திங்கன்னா நம்ம மெயின் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்றோம். தென் நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா இந்த இடத்துல ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட்ஸ். இதில் வந்து உங்களோட கமெண்ட்ஸ் என்னவோ, அதாவது ஸ்டேட்மெண்ட்ஸ் என்னவோ, நீங்கள் என்ன ஸ்டேட்மெண்ட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அந்த யூசர் ஸ்டேட்மெண்ட்ஸ் நீங்கள் விரும்புகிற உங்களோட ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் அந்த மெயின் ஃபங்க்ஷனில் கொடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா மெயின் செக்ஷன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா சப் ப்ரோக்ராம் செக்ஷன். ஸோ சப் ப்ரோக்ராம் செக்ஷன் அப்படின்னு என்னென்னு பார்த்திங்கன்னா மெயினை தவிர நம்ம மீதி கிரியேட் பண்ணுற எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கனாக்கா இந்த சப் ப்ரோக்ராம் செக்ஷன்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ இப்போ இந்த இடத்துல பாருங்கள், நான் வாய்டு ஆடுன்னு கொடுத்துருக்கேன். ஸோ இதே நான் வாய்டு மெயின்னு கொடுத்தேன்னா கம்பைலர் டேரெக்டாக ரன் பண்ணும். பட் இந்த ஆடுங்கிற ஃபங்க்ஷன் கம்பைலர் ரன் பண்ணுமா அப்படின்னா பண்ணாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? நான் வந்து பார்த்திங்கன்னா எந்த ஒரு எரரும் இல்லாமல் நம்ம என்னதான் ப்ரோக்ராம்ஸ் போட்டாலுமே இந்த ஃபங்க்ஷன் டேரெக்டாக கம்பைலர் ரீட் பண்ணாது. ஓகேங்களா? ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா இந்த ஃபங்க்ஷனை மெயின் அப்படிங்கிற ஃபங்க்ஷனுக்குள்ளே கால் பண்ணி நம்ம ரன் பண்ண வைப்போம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ அப்போ மெயினை தவிர நம்ம மீறி கிரியேட் பண்ணுற எல்லா டைப்ஸ் ஆஃப் ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சப் ப்ரோக்ராம் செக்ஷன்ஸ் தான். ஓகேங்களா? ஸோ இதெல்லாமே இருக்கிற மாதிரி நான் உங்களுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் ப்ரோக்ராம் காட்டுறேன் பாருங்கள். ஸோ ஃபஸ்ட்டு வந்து டாக்குமெண்டேஷன் செக்ஷன். டாக்குமெண்டேஷன் செக்ஷன் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஸோ நான் சொன்னது தான், என்ன நம்ம ப்ரோக்ராம்ஸ் போட போகிறோம், யார் கிரியேட் பண்ணால், என்ன டேட் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ இது கண்டிப்பாக வந்து ப்ரோக்ராம் கம்பைலர் ரீட் பண்ணக்கூடாது, அதனால கமெண்ட் லைனில் தான் கொடுக்கணும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா லிங்க் செக்ஷன். ஸோ நான் சொன்ன லிங்கில் அந்த ஹெட்டர் ஃபைல்ஸ், அந்த ஹெட்டர் ஃபைல்ஸை வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட ப்ரோக்ராமில் லிங்க் பண்ணணும், அதுக்காக லிங்க் செக்ஷன். ஓகேங்களா? ஸோ ஆஷுங்கிறது ப்ரீ ப்ராசஸர். ஓகேங்களா? இதை வந்து ஃபஸ்ட்டு எக்ஸிக்யூட் பண்ண அப்படிங்கிற கமெண்ட்டுக்காக வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆஷ் யூஸ் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா டெஃபினிஷன் செக்ஷன். டெஃபினிஷன் செக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொன்ன மாதிரி தான். ஸோ இப்போ நம்ம ஒரு புதுசாக மெயினை தவிர நம்ம ஏதாவது ஒரு
சப் ஃபங்க்ஷன்ஸ் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம் அப்படின்னாக்கா ஸோ இப்படி ஒரு ஃபங்க்ஷனை கிரியேட் பண்ண போகிறோங்கிறத நம்ம சிஸ்டம்க்கு முன்னாடி இண்டிகேட் பண்ணணும். ஸோ அதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த டெஃபினிஷன் செக்ஷன் அப்படிங்கிறது. ஓகேங்களா? ஸோ இந்த டெஃபினிஷன் செக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஃபங்க்ஷன்ஸும் டிஃபைன் பண்ணிக்கலாம் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா வேரியபிள்ஸையும் டிக்ளேர் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா குளோபல் டிக்ளரேஷன் செக்ஷன். ஸோ நான் சொன்னது இப்போ மெயின் ஃபங்க்ஷனுக்குள்ளே நீங்கள் ஒரு வேரியபிள் டிக்ளேர் பண்ணீங்க அப்படின்னாக்கா அந்த பர்டிகுலர் ஃபங்க்ஷன் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதே நீங்கள் இப்போ குளோபலாக டிக்ளேர் பண்ணிட்டதுனால மெயின் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம் அண்டு சப் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த ஏ அப்படிங்கிற வேரியபிள் மெயின் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல பாருங்கள் பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் நம்ம ஏ யூஸ் பண்ணியிருக்கோம். அதே மாதிரி ஃபன் அப்படிங்கிற ஒரு ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸோ இந்த ஃபங்க்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த பர்டிகுலர் வேரியபிளை யூஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மெயின் செக்ஷன். ஸோ மெயின் செக்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது மட்டும் தான் கம்பைலர் ரன் பண்ணும். ஸோ கம்பைலரில் நம்ம பர்டிகுலர் ஒர்க் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா சப்செக்ஷன். ஸோ அதாவது வாய்டு மெயினை தவிர நம்ம கிரியேட் பண்ணுற எல்லா ஃபங்க்ஷன்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா சப் ஃபங்க்ஷன் செக்ஷன்ஸ் தான். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ் ஆட்டோமேட்டிக்காக ரன் ஆகாது. நான் சொன்னாலே இதை கால் பண்ணாதான் ரன் ஆகும்னு சொல்லிட்டு ஸோ இந்த பர்டிகுலர் ஃபன்னுங்கிற ஃபங்க்ஷன் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்த மெயினுங்கிற ஃபங்க்ஷனில் கால் பண்ணி எக்ஸிக்யூட் பண்ணுறோம். ஓகேங்களா? ஸோ இந்த எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஓவரால் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு நல்லா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா எப்படி நம்ம ஒரு ப்ரோக்ராம் போடுறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ நம்ம ஒரு ப்ரோக்ராம் கிரியேட் பண்ணால் கண்டிப்பாக இந்த எல்லா செக்ஷன்ஸுமே யூஸ் பண்ணணுமா அப்படிங்கிறது நீடட் கிடையாது. நமக்கு பர்டிகுலர் என்ன செக்ஷன்ஸ் தேவைப்படுதோ அதை மட்டும் நம்ம போட்டுக்கலாம். அதாவது டாக்குமெண்டேஷன் செக்ஷன் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா நமக்கு ஆப்ஷனல் தான். ஸோ கண்டிப்பாக நம்ம நேம் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. நீங்கள் டேரெக்டாக ப்ரோக்ராம்ஸ் போட கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். பட் லிங்க் செக்ஷன் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதே மாதிரி டெஃபினிஷன். ஸோ நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சப் ஃபங்க்ஷன்ஸ் யூஸ் பண்ணால் மட்டும்தான் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் செக்ஷனும் சப் ப்ரோக்ராம் செக்ஷனும் யூஸ் ஆகும். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி தான் சேம் குளோபல் டிக்ளரேஷன். ஸோ இப்போ நீங்கள் சிங்கிள் ஃபங்க்ஷன் மெயின் ஃபங்க்ஷனில் எல்லா ப்ராசஸும் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா உங்களுக்கு இந்த டெஃபினிஷன் செக்ஷன், குளோபல் செக்ஷன் அண்ட் சப் ப்ரோக்ராம் செக்ஷன்ஸ் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா தேவைப்படாது ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்களா? ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரோக்ராம் எப்படி கிரியேட் பண்ணி அவுட்புட் எடுக்கிறது அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். அண்ட் நம்ம சேனலில் போடுற வீடியோஸ் உங்களுக்கு தொடர்ந்து வரணும் அப்படின்னாக்கா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.